எல்லாருக்கும் வணக்கம். உங்களை மறுபடியும் என் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப்? உங்களுடைய வாழ்க்கையோடைய தேவை என்ன? இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி சில விஷயத்தை நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். டெய்லி நம்ம ரொட்டீன் ஒர்க் என்ன பண்ணுறோம்? காலைல தூங்கி எழுந்த பிறகு சாப்பிட்றோம், அகைன் வேலைக்கு போகிறோம், திருப்பியும் மதியானம் சாப்பிட்றோம், திருப்பியும் ஈவினிங் வரோம், திருப்பியும் கொஞ்சம் நேரம் பேசிட்டு டிவியை பார்த்துட்டு தூங்குகிறோம். ஸோ இந்த மாதிரியான டெய்லி லைஃப் ரொட்டீன் தான் நமக்கு போய்கிட்டே இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரியான டெய்லி ஒரே லைஃப்பை நீங்கள் ரொட்டீனாக செய்யும்பொழுது ஒரு சலிப்பு ஏற்படும். அப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்டுருவீங்க, என்னடா வாழ்க்கை இது, என்ன பர்பஸ்க்காக நான் வாழ்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சில கேள்விகள் ஏற்படும். சரிங்களா? ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இப்போ நான் என்ன கேட்க வரேன்னா, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இந்த கேள்வி கேட்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையோட பர்பஸ் என்ன அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது அவங்க சில ஆன்சர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். இப்போது சில பேரை கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில் நானே சுயமாக சம்பாதிச்சு ஒரு பெரிய வீடு கட்டணும் சார். ஸோ என்னுடைய தேவை இது தான். என்னுடைய வாழ்க்கையோட பர்பஸ் நான் பெருசாக ஒரு வீடாக கட்டணும். இன்னொருத்தரை கேட்கும்பொழுது அவர் என்னுடைய பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நல்லா படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இன்னொருத்தரை கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, என் அக்கௌண்ட்டில் 10 கோடி அமௌண்ட்டு இருக்கணும். ஸோ அப்போ தான் அதுதான் என்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃபே அப்படின்றாரு. இன்னொருத்தர் கேட்கும்பொழுது, மற்றவங்களுக்கு நான் சர்வீஸ் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும், எதனா சொசைட்டிக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல முதல்ல நானும் இந்த கேள்வி கேட்கும்பொழுது அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, இது நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் கிடையாது. இது எல்லாமே நம்மளுடைய குறிக்கோள்கள் அப்படி சொல்லலாம். நம்மளுடைய கோலுக்கும் பர்பஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கோல்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு முடிவே கிடையாது. ஒரு கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண உடனே அடுத்தது என்ன தோணும், அடுத்த கோலுக்கு மனசு ஓடும். அது முடிவே கிடையாது. பட் பர்பஸ் அப்படி கிடையாது. அது ஒரு எமோஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு கோல் அச்சீவ் பண்ணும்பொழுது உள்ளுக்குள்ளே ஏற்படுகிறதுல ஒரு எமோஷன்ஸ். அதுதாங்க அந்த எமோஷன்ஸ்க்காக தான் நம்ம அந்த கோலையை நம்ம செய்கிறோம். உதாரணத்துக்கு இப்போ இந்த கோல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் மதுரைக்கு போகிறீங்க, இங்கேருந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறீங்கன்னா, மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் மேபி காரு, வேனு, ட்ரெயின், ஸோ எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அது உங்களை கொண்டு போய் அங்கே விடுது. சரிங்களா? அந்த மாதிரி தான் உங்களுடைய அந்த எமோஷன்ஸ்க்கு ஒரு மோடு தான் இந்த மாதிரியான குறிக்கோள்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ வீடு கட்டினா எனக்கு என்னுடைய பர்பஸ் இதுதான், என்னுடைய வாழ்க்கையோட குறிக்கோள், என்னுடைய நோக்கம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வீடு கட்டும் பொழுது, அந்த வீடை கட்டின உடனே அவங்க மனசில் என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ்லாம், எமோஷன்ஸ்லாம் ஏற்பட்டிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் என்ன யோசிப்பீங்க? அப்போ ஒரு மன நிறைவு, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், வீடை கட்டியாச்சு, ஒரு பாதுகாப்பு, எல்லோரும் நம்மளை பார்த்தா ஒரு மதிப்பாக நம்மளை பேசுவாங்க, ட்ரீட் பண்ணுவாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரியான எமோஷன்ஸ் தான் உங்களுடைய தேடல். இப்போ அந்த எமோஷன்ஸுக்கே ஒரு பங்கம் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுடைய அந்த கோல் மேலேயும் உங்களுக்கு வெறுப்பு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த வீடையே நம்ம எடுத்துப்போம். அந்த வீடை வாங்கிட்டீங்க, பெருசாக காசு கொடுத்து வாங்கிட்டீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் உழைப்பு எல்லாமே சேர்த்து வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்தில் தான் தெரிய வருது, அந்த டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் தப்பாக இருக்குது. கவர்மெண்ட் திருப்பியும் ஆர்டர் போடுது, அதை இடிக்க சொல்லுது. அப்போ நம்மளுடைய மனசு என்ன மாதிரி இருக்கும்? அந்த எமோஷன்ஸ் எல்லாம் உடஞ்சி போயிடும். இல்லைனா இன்னொரு இடத்துல ஒரு வீடை வாங்குறீங்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக தான் பணத்தெல்லாம் செலவு பண்ணி ஒரு வீடை வாங்கிட்டுண்டா, என்னுடைய கனவு நினைவாயிடுச்சுன்னு போகிறீங்க. ஆனால் உள்ளே போனால் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே செப்டிக் டேங்க் கலந்து ஒரே ஸ்மெல் அடிக்குது. அது எத்தனை தடவை ரெக்டிஃபை பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது. கரண்ட்டு மாதத்தில் 5-6 தடவை கட் ஆயிடுது. பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்லம் ஏரியாவாக இருக்குது. ஒழுங்காகவே ஒரு டிசிப்ளினாகவே இல்லை. குடிச்சிட்டு இங்கே விழுந்துடுறாங்க. பக்கத்தில் இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சுடுகாடு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்பொழுது நீங்கள் அந்த வீடு வாங்கின அந்த சந்தோஷமே போயிடுங்க. ஸோ அப்போ உங்களுடைய பர்பஸ் அந்த வீடு கிடையாது, அதனால் ஏற்படக்கூடிய அந்த எமோஷன்ஸ். அதே மாதிரி ஒருத்தர் சொன்ன இல்லையா, பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாருன்ட்டு. கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு எவ்வளோ தூரம் விசாரித்து ஒரு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா, அது பார்த்தா அவர் ஒரு ஃபோர்ஜரி. இது உண்மையாகவே நடந்த சம்பவம். அவர் கிராஜுவேட் சொன்னார், பார்த்தா அவர் 10வது கூட பாஸ் பண்ணலை. அவர் வேலையில் கிடச்சிரும், ஸ்போர்ட்ஸ் மேன், ஃபுட்பால் பிளேயர் அப்படிலாம் சொன்னாங்க. எல்லா பில்டப்புமே
சும்மா ஒரு பில்டப்பாகவே போயிடுச்சு. கடைசியில் 1 மாதம் கூட அவங்க சேர்ந்து இருக்கல. அதுக்கப்புறம் டைவர்ஸ் அப்ளை பண்ணி பிரிஞ்சும் போயிட்டாங்க. ஸோ அப்போ வந்து அந்த அவருடைய எண்ணம் வந்து பொண்ணை நல்லா அழகான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அந்த பேரண்ட்ஸ்க்கு இருந்த எண்ணம் வந்து அதுதான் அவங்களுடைய பெரிய பர்பஸாக இருந்தது. ஆனால் ஆக்சுவலி வந்து அந்த பர்பஸ் அது கிடையாது. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி சந்தோஷமாக இருக்கிறது இவங்க பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்களா, அதுதான் அவங்களுடைய பர்பஸ். அதுதான் வந்து நம்ம தப்பாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒருத்தர் 10 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னாலே அவருக்காக என்ன சொல்லணும்னா, இந்த ஸ்குவிட் கேம் படம் சீரீஸ் பார்த்துருப்பவங்களுக்கு அது தெரியும். ஸோ அந்த ஸ்குவிட் கேமில் வந்து அந்த ஹீரோ வந்து ரொம்ப வறுமையில் இருப்பார், ரொம்ப கஷ்டப்படுவார் பணத்துக்காக. ஆனால் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அவர் வந்து பணம் கிடச்சா சந்தோஷம் வந்துடும், எல்லாருமே நம்ம கிட்ட வந்துடுவாங்க, ஸோ ரொம்ப வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமுக்குள்ளே போயிட்டு அதில் வின் பண்ணி பெரிய அமௌண்ட்டை சம்பாதிச்சிட்டு வெளியே வருவார். வந்தாலுமே கூட அவருடைய அந்த பணம் சம்பாதிக்கிற எண்ணம் வந்து நிறைவேறி இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி அந்த எமோஷன்ஸ் எல்லாமே செத்து போயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க கூட இருந்தவங்க எல்லாருமே இழந்திருப்பார், அவங்க அம்மாலாம் இழந்துருவாங்க, யாருமே அவங்க கூட இருக்க மாட்டாங்க. ஸோ இவர்கிட்ட பணம் மட்டும் இருக்கும், ஆனால் அந்த நிம்மதியே இருக்காது. ஸோ வாட் இஸ் த யூஸ்? ஸோ அந்த மாதிரி வந்து அந்த பர்பஸ் வந்து என்னென்னா, அதனால் கிடைக்கக்கூடிய அந்த எமோஷன்ஸ் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ என்கிட்ட பணம் இருக்குது, ஆனால் அந்த எமோஷன்ஸ் இல்லைன்னா அது வேஸ்ட்டு, சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து நிறைய பேர் வந்து சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எண்ணமெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இளைய தளபதி விஜய் எடுத்துங்க. அவரும் வந்து இன்றைக்கி வந்து சினி ஃபீல்டில் டாப் மோஸ்ட் லெவலில் இருக்காங்க, சரிங்களா? ஸோ 200 கோடி வாங்குகிற அளவுக்கு அவர் முன்னேறி இருக்கார். இனிஷியலாக அவர் உள்ளே என்ட்ரி ஆகும்போது அந்த ஃபீல்டுக்குள்ளே அவரே வந்து நிறைய பேர் உதாசீனப்படுத்தினாங்க, ரொம்ப கேவலமாலாம் பேசியிருக்காங்க. நிறைய நம்ம நியூஸ் பேப்பரெல்லாம் நியூஸ்லாம் கேட்டிருப்போம். அப்போ வந்து அவருடைய மைண்டில் வந்து என்ன ஆயிருக்கும், ஸோ நம்ம ஒரு பெரிய நடிகன் ஆகணும், டாப் ஆஃப் த இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சார். அதே மாதிரி வந்தார். பட் இருந்தாலும் அவர் மனசு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, அடுத்தது வந்து சர்வீஸ் பண்ணணும் மக்களுக்கு அப்படின்ட்டு இங்கே இறங்குறாரு. ஸோ அவருடைய குறிக்கோள் என்னென்னா, அங்கே சர்வீஸ் பண்ணுறதுனால அவருக்கு கிடைக்கிற மன நிம்மதி, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், இந்த பின்னணிக்காக தான் எல்லாருமே ஓடுறோம். அது நமக்கு தெரியாமையே நம்ம ஓடிட்டுருக்கோம். நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், நம்ம வீடு தான் வந்து முக்கியம், நம்மளுடைய பணம் தான் முக்கியம்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அந்த பணத்துக்கு பின்னாடி ஒரு எமோஷன்ஸ்க்காக தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் ஒரு தெளிவான உண்மை. அது வந்து யாருக்குமே தெரியறது கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கேள்விலாம் வராது. சில டைம் வந்து நீங்கள் நிறைய சம்பாதிப்பீங்க, நல்ல வேலையில் இருப்பீங்க, ஆனாலுமே உங்களுக்கு புரியவே புரியாது. மனசு வந்து அப்செட்டாகவே இருக்கும். எதனால் நம்ம இப்படி இருக்கோம், ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியே உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாமே காரணம் இது தான். ஸோ இந்த மாதிரியான எண்ணம் சிலருக்கெலாம் வந்து அந்த எமோஷனில் ஃபுல்ஃபில் பண்ணாததுனால ரொம்ப ஒஸ்ட்டான கேஸ் ரொம்ப அதிகமாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தப்பான முடிவுக்கெல்லாம் போயிடுவாங்க. ஈவன் சூசைட் அட்டம்ப்ஸ்லாம் கூட நடக்கும். ஸோ அவங்களுடைய வாழ்க்கையை இழந்துருவாங்க. அவங்கள மட்டும் அவங்க அழிச்சிக்கிறது இல்லை, அவங்கள சுற்றி அவங்கள நம்பி இருக்கிறவங்களையும் அவங்க ஏமாற்றிடுறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த எமோஷனை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். இதுக்கு வழி இருக்கா அப்படின்றதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதுக்கு வழி இருக்குது. அதுக்கு முன்னாடி என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன். என்னுடைய பேர் டில்லி பாபு சம்பந்தம். நான் ஒரு டில்லி பாபு சம்பந்தம் அகாடமி, டிஎஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான தகவல்கள், இந்த மாதிரியான உங்களுடைய லைஃப் அப்கிரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே இருக்குது. இதில் நீங்கள் என்ன வாட்ஸ்அப் மூலயமா கூப்பிடலாம், இல்லை மெசேஜ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ், ரிலேஷன்ஷிப் மாஸ்டரி, NLP டெக்னிக், ஸோ இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான பயிற்சிகள், ஹோப்பனோப்பனோ பயிற்சிகள் இதெல்லாமே நடத்திட்டு வரேன். ஸோ இதில் வந்து இப்போ ஹோப்பனோப்பனோலாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷமாக உங்கள் மனசில் அந்த சுமைகளை, அந்த பிரச்சனையை நினைக்கும் போது வர வலிகளை ஏங்கி தூக்கி வாங்கிட்டு வந்ததை நம்ம இந்த ஹோப்பனோப்பனோ மூலமாக ஒரு 10 மினிட்ஸில் ஒரு 5 மினிட்ஸ்லேயே உங்களை விட்டு வெளியேற்ற முடியும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், எப்படி நம்ம லைஃப்பை கொண்டு போகணுன்ற விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். ரொம்ப வாழ்க்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாகவும் இருக்கும். சரி, ஓகே, உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்டட் இருந்ததுன்னா நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இது மூலமா கூப்பிடலாம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன்ஸ் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுடைய எமோஷன்ஸ், உங்களுக்கு தேவையான எமோஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மன நிறைவு இருக்கணும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும், ஃப்ரீடம் இருக்கணும், ரிச் ஃபீலிங் இருக்கணும். ஒரு என்னென்ன உங்களுக்கு தேவையான அந்த எமோஷன்ஸோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும், ரெஸ்பெக்ட் இருக்கணும். என்னென்ன உங்களுடைய எமோஷன்ஸோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து இப்போ வந்து நம்ம சாதாரணமாகவே என்ன பண்ணிவிடுவோம்னா, கஷ்டமான கண்டிஷன்ஸ் வச்சுருப்போம் நம்மளை அறியாமலே. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வீடு கட்டினா தான் சந்தோஷமாக இருப்பேன், இந்த ப்ராஜெக்ட் முடித்தா தான் நான் வந்து ஹாப்பியாக இருக்க முடியும், என்னால் சுதந்திரமாக இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து டஃப்பான விஷயம். 20 கோடி நான் சம்பாதிக்கிற வரலும் நான் வந்து எந்த சந்தோஷத்தையுமே
எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு நம்மளே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நம்மளே அடிமையாக்கி நம்மளே வாழ்ந்துட்டுருக்கோம். சரிங்களா? ஸோ இதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி சலிப்பெல்லாம் ஏற்படுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா உங்களுடைய கண்டிஷன்ஸ்லாம் ஈஸியாக்கிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ஈஸி கண்டிஷன் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ சோறு சாப்பிட்றேன், டெய்லி சாப்பிட்றேன்னு வச்சுங்களேன், சாப்பிட்டு முடிச்சோடனே ஐ ஃபீல் ஹாப்பி அப்படின்ற ஒரு ஈஸி கண்டிஷனை மைண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணணும். இது என்ன முட்டாள்தனமாக இருக்கே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். பட் எல்லாத்துக்குமே நம்ம மைண்டு தான் காரணம். உங்களை மைண்டை நீங்கள் அந்த மாதிரி பழக்கணும். ஈஸியான கண்டிஷன்ஸ்க்கு நீங்கள் பழக்கணும். பழக்கிட்டு அந்த ஃபீலை நீங்கள் உணரணும். நான் வந்து சாப்பிட்டாலே ஐ வில் பி ஹாப்பி, நான் தூங்கி காலையில் எழுந்துட்டனாலே வந்து நான் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சி பாருங்களேன். காலைல தூங்கி எழுந்தோடனே உங்களுக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். ஸோ என்னுடைய ஒய்ஃப் வந்து என் கூட நல்லா ரொமான்டிக்காக கூட இருந்தால் தான் லவ்னுலாம் கிடையாது. அவங்க என் கூட இருந்தாலே, அவங்க என்னை பார்த்தாலே ஐ ஃபீல் லவ். அந்த மாதிரி ஒரு ஈஸியான கண்டிஷன்ஸை மேக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஈஸியான கண்டிஷன், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஃப்ரீடம். நல்லா என்னால் மூச்சு இழுத்து விட முடியுது அப்படின்னா ஐ ஃபீல் ஃப்ரீடம் என்கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க. ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இந்த எமோஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிரும். நீங்கள் அந்த டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை அட்டென்ட் பண்ணிவிட்டு இதை அட்டன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஈஸியாகவே இந்த எமோஷன்ஸை டெய்லி ஃபீல் பண்ணும்போது யூ ஃபீல் பெட்டர். அதுக்காக வந்து உங்களுக்கு அந்த கோல்லாம் இருக்க, வீடு கட்டக்கூடாது, பணத்தை சம்பாதிக்கணும், அந்த மாதிரி நான் சொல்ல வரல. அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். பட் நீங்கள் உங்கள் டெய்லி லைஃப்பை இந்த மாதிரி எமோஷன்ஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது யூ வில் பி வெரி எனர்ஜெட்டிக், வெரி ஹாப்பி. ஸோ உங்களால் எல்லாமே ஈஸியாக முடியும். ஸோ நீங்கள் இந்த மைண்ட் செட்டோட உங்களுடைய கோலை நோக்கி போகும்போது அந்த கோலும் வந்து சீக்கிரமாக அச்சீவபிள் ஆகும், எல்லாமே நடக்கும். ஸோ இதுதாங்க முக்கியமான விஷயம். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையானது கோல் கிடையாது, கோலுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க அந்த எமோஷனல் தான். அந்த எமோஷன் எனக்கு என்ன வேணும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு நீங்கள் டெய்லி அதுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கேள்வியே தோணாது. நான் எதுக்காக வாழ்கிறேன், நான் எதுக்காக இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இந்த எண்ணமே வராது. ஸோ சந்தோஷமாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க. நீங்கள் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும்போது நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க முடியும், எல்லாமே செயல்பட முடியும். ஸோ ஈஸி தானே? ஸோ இதை ஃபாலோ பண்ணுறீங்களா? கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸையோ எல்லாத்தையுமே நீங்கள் அவசியம் தெரிவிக்கணும். ஸோ அப்போ தான் நான் வந்து என்ன பண்ணுறது, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னால் இன்னும் கூடிய விரைவில் உங்களுடைய லைவ் வீடியோவில் நான் அட்டன் பண்ணுற ஒரு தருணம் வரும். ஸோ அப்போ உங்களுடைய கேள்விகளை நீங்கள் நேரடியாகவே என்கிட்ட கேட்க முடியும். ஸோ கேளுங்கள். ஸோ இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதுவரையிலும் பொறுமையாக என் வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுவது டில்லி பாபு சம்பந்தம். வணக்கம். I am sorry. Please forgive me. Thank you. I love you all. வணக்கம்.